குற்றம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு மர்டர் கேஸ் இருக்கு 457-380, அதாவது வந்து கண்ணக்களவு பை நைட்டு, அது மாதிரி 380 வெஹிக்கிள் தெஃப்ட், அந்த மாதிரி கேசஸ் இவங்களுக்கு இருக்கு. அவங்களோட ஒர்க் பிளேஸான அவங்க வீடு இருக்கிற ஏரியாவான இருகூரில் வந்து மது அருந்தி விட்டு அங்கே மது பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவ இடத்துல வந்து இந்த நம்ம கம்ப்ளைண்ட் இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால் கண்ணாடியை உடைச்சி அதுக்கப்புறம் அருவாள் போன்ற ஆயுதத்தால் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து தாக்கி அந்த சம்பவம் நடந்தது. இருகூர் அவங்க இப்போ இந்த ஆமாம் 3 பேருமே அங்கே தான் இருக்காங்க. 3 பேரில் அன்மேரிடு தான். சதீஷ் அலேஸ் கருப்பசாமி வயசு 30, குணா அலேஸ் தவசி வயசு 20, கார்த்தி அலேஸ் காளீஸ்வரன் வயசு 21. இதில் வந்து சதீஷ் அலேஸ் கருப்பசாமி அண்ட் கார்த்தி அலேஸ் காளீஸ்வரன் 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அந்த அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த குணா அலேஸ் தவசி. இல்லை, அது வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. அது இப்போ என்னங்க பெயில இருந்தாங்க. இந்த சதீஷ் அலேஸ் கருப்புசாமி, கார்த்தி அலேஸ் காளீஸ்வரன் பெயில இருந்தாங்க. இது யதார்த்தமா நடந்த மாதிரி தான் தெரியுது. பிளான் பண்ணி நடந்த மாதிரி இப்போதைக்கு தெரியல. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரா கேளுங்க. அருவாள் அவங்க கையில் வச்சுருந்துருக்காங்க. ஆக்சுவலாக கோவில்பாளையத்தில் ஒரு வீட்டில் வந்து சாவி வந்து போட்டே இருந்த ஒரு 2 வீலரை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து தெஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமாக கோவில்பாளையத்துலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த தெஃப்ட் வெஹிக்கிளில் தான் வந்திருக்காங்க. வந்தப்போ அவங்கள்ட்ட இந்த அருவாள் வந்து வச்சுருந்துருக்காங்க. அது 2-3 சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடச்சிருக்கு நமக்கு. பல ஒரு கிட்டத்தட்ட 200-300 சிசிடிவிஸை அனலைஸ் பண்ணி அந்த பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். விக்டிம் வந்து இப்போது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், உங்கள் மீடியாவுக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு, இந்த அக்யூஸ்டோட ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து யாரும் பப்ளிஷ் பண்ண வேணாம். ஏன்னா வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்னு ஒன்று நடத்தணும் ஆஸ் பர் இன்வெஸ்டிகேஷன். அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் விக்டிம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோகிராஃப்ஸு முதல்ல மீடியாவில் இல்லை பேப்பரில் எதுலேயும் வந்துடக்கூடாது. ஸோ அது வந்து வெகு சீக்கிரத்தில் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்துவோம். நடத்தல இவங்க தான் அக்யூஸ்ங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது அடுத்த ஸ்டெப்பில் இருக்கும். இல்லை, இவருக்கு வந்து இந்த கருப்புசாமி அண்ட் காளீஸ்வரனுக்கு இது ஒரு எம்ஓ இருந்திருக்குன்னா திருமுருகன் பூண்டியில் ஒரு கேஸ் 392 போட்டிருக்காங்க, ராபரி கேஸு. ஸோ எதேச்சியாக வந்து போன இடத்துல இந்த ஒரு வண்டி நிற்குது, யார் நிற்கிறாங்கன்னு போய் பார்க்கறதுல இவங்க அது வசதியாக போயிருந்துருக்கு. அவங்க என்னங்க? ஆமாம், 3 பேருக்கு மேலுமே கேங் ரேப் போட்டிருக்காங்க. என்னங்க? செக்ஷன்ஸ் வந்து 296B, 118, 324, 140, 309 + 80 கேங் ரேப். பாதிக்கப்பட்டவங்க நல்ல நலமாக இருக்காங்க. அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அது வந்து அந்த கருப்பசாமி அண்ட் தவசிக்கு 2 கால்லையும் குண்டு பாஞ்சிருக்கு. தென் காளீஸ்வரனுக்கு 1 காலில் பாஞ்சிருக்கு. சார், ஆல்ரெடி பல்வேறு குற்ற வழக்குகளில் ஈடுபட்டவங்க சொல்றீங்க. அவங்களை எதையும் நம்ம போலீஸ் வந்து தனிப்பட்ட முறையில் மானிட்டர் பண்ணுறோம். அவங்க வந்து கோர்ட்டு கேஸுக்கு ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. கேஜி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிணத்துக்கடவில் ஒரு மர்டர் கேஸ் இருக்குது. அந்த மர்டர் கேஸ்லாம் ரெகுலராக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. கோர்ட் அட்டண்டன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. என்னங்க? இவங்க அங்கங்கே கிடைக்கிற வேலைக்கு போகிறாங்க, மரம் வெட்டுற வேலைக்கு போகிறாங்க. அப்புறம் ஏதாவது லேத் ஒர்க் இருந்தால் லேத் ஒர்க் போகிறாங்க.
இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷன் நம்மளால சொல்ல முடியல. எத்தனை மணிக்கு அவரை பிடிச்சோம் சார்? என்னங்க? எத்தனை மணிக்கு அவர் வந்து செய்யப்படும்? நேற்று நைட்டு வந்து அரௌண்ட் 10:45 to 11 இந்த சம்பவம் நடக்குது. என்னங்க? அவங்க கேஷுவலா இருந்து தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுல சட்டப்படி அதுல கிரிமினல் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகாது. அது டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க செக் பண்ணி இல்ல இதுக்கு முன்னாடி இவங்க மேல இந்த ஹர்ட் கேஸ், ஒரு மர்டர் கேஸ், தெஃப்ட் கேஸ், இந்த மாதிரி கேஸஸ் தான் இருக்கு. அண்ணனும் தம்பியும் கண்டினியூஸா இருக்காங்க. இந்த தவசிங்கிற பையன் வந்து இப்போ ஒரு 15-21 மந்த்துக்குள்ள தான் அவங்களுக்கு பரிச்சயமான ஒரு பையனா இருக்கு. அந்த தேர்ட் தவசி அலைஸ் குணா வந்து ஒரு 15-20 டேஸாக அவரோட பழக்கமாக இருக்காங்க. அவங்க டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவாக கூட இருக்காங்க. ஃபர்தர் ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சிட்டியில் வந்து 59 பேட்ரோல் பீட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, 25 பேட்ரோல்ஸ் 4-வீலர் பேட்ரோல்ஸ் இருக்குது. அதில் எல்லாருக்குமே வந்து கண்ட்ரோல் ரூமில் இருந்து அவங்க எல்லா வெஹிக்கிளுக்குமே நம்ம ஒரு ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட மூவ்மெண்ட் வாட்ச் பண்ணுற மாதிரி தான் டெய்லி மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவுக்கும் போலீஸ் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் பண்ணியிருக்காங்க. பட்டு அன்றைக்கி நைட் ஷாட்டை எடுத்து பார்க்கும்போது அந்த பிருந்தாவன் நகர் மெயின் ரோடு வரைக்கும் போலீஸோட ப்ரெசன்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சம்பவம் ஒரு 10:40 கிட்ட நடந்திருக்கு. மது போதையில் தான் நடைபெற்றதா சார், இல்லை வேற ஏதாவது போதை வசதிகள் பயன்படுத்திருக்காங்க? மது போதைங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது.